விண்மீன் ஆலயம் இது. இந்த விண்மீன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், உள்ள பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஃபேன் எல்லாம் இருக்கும். இது என்ன டைம் இல்லை, பையன் வந்து முட்டி பயணம் போட்டதுனால உடனே ரூமுக்கு சாமியை பார்த்துட்டு கிளம்புறேன். இது விண்மீன் ஆலயம். இது வந்து சுரூபங்கள்லாம் வாங்கிறதுக்கு இடம். இது வேளாங்கண்ணியில் இங்கே வந்திருக்கோம். இது நம்ம வந்து வேளாங்கண்ணியில் வந்து ஜெபமாலை இந்த மாதிரியான பொருள்லாம் நம்ம வாங்கலாம். சாமி இது ஜீசஸு இந்த மாதிரியான இதுவெல்லாம் வாங்கலாம். நம்ம இந்த மாதிரியான வேணும்னா இது வந்து அங்கேயே இருக்குது. இது வேளாங்கண்ணி. இது நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ கிறிஸ்மஸ்னால முடிஞ்சிடுச்சு, இருந்தாலும் அந்த பொருள்லாம் எல்லாமே வச்சிட்ருக்காங்க. ஜெபமாலை வாங்கலாம், ரிங்கு வாங்கலாம், மெழுகுவர்த்தி வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே எல்லாமே இருக்குது. இது இன்னும் மேலே போகணும். மேலே போயிட்டு அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஜெபமாலைக்கு நான் வந்திருக்கேன். இப்போ வந்து ஜெபமாலை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அது வந்து என்னன்னு நான் காமிக்கிறேன். நிறைய ஜெபமாலை இருக்குது. நிறைய ஜெபமாலை ஃபுல்லாக நல்லா ரஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், கடை ஜெபமாலையெல்லாம் பார்க்கலாம். பார்த்து நிறைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஃபுல்லாகவே மாதாவோட சுருவம் தான். இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள், மாதாவோட சுருவம் ஃபுல்லாகவே மாதா சுருவம் இருக்குது. இங்கேயும் ஃபுல்லாகவே மாதா சுருவம், எல்லாமே மாதா சுருவம். எல்லாமே செம்மையாக இருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாமே அதோட பொருளே ட்ரீ வச்சுருக்காங்க. எங்கேயும் நிறைய இந்த மாதிரியான மாதாவோட இதுதான் பொருள், ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது. ஒரு சுருவமும் செம்மையாக இருக்குது. எல்லாம் வந்து இந்த மார்பிள் அந்த மாதிரியான இதுவில் தான் இருந்துட்டு. மேலே வந்திருக்கேன், 2வது மாடி. இது ஃபுல்லாகவே இந்த காரில் ஒட்டுறது அந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸு, அந்த மாதிரியான இந்த கிராஸு எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. ஃபுல்லாகவே இருக்குது. ஃபுல்லாகவே காரில் ஒட்டுறதுக்காக வேண்டி, அதனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இது மெழுகுவர்த்தி எல்லாமே இருந்துகிட்ருக்கு. மெழுகுவர்த்தி எல்லாம் செம்ம இதுவாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து மாலைங்கப்பா. ஃபுல்லாகவே சாமிக்கு போடுற மாலைங்க, எல்லாமே மாலைங்க வச்சுருக்காங்க. மாலை எல்லாமே இருக்குது. சாமி பொருளுக்கு சாமிக்கு விற்போம் இல்லையா, ஃப்ளவர் வாஷு, மாலை எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்க, எல்லாமே நல்லா இருக்குது. சரி, அது சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்கிறதுக்காக சரி வந்திருக்கோம் இங்கே. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அது வந்து மாலை கிடையாதா? சூப்பராக இருக்குங்களா? எல்லாமே எல்லாமே செம்ம சூப்பராக இருக்காங்க. நிறைய மாலை நல்ல செம்ம வெரைட்டியாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. மேலே இது சர்ச்சோடு தான். இது சர்ச்சில் இருக்கிறது தான். இது எல்லாமே இது வந்து 3ஆம் நாள். இன்றைக்கி வேளாங்கண்ணியில் இருக்கேன். வேளாங்கண்ணியில் பாருங்கள், 3வது நாள் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்திருக்கோம், சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாம் அந்த நியூ இயர் டெக்கரேஷன் எல்லாமே எடுத்துட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போது சர்ச்சு இப்போ காலியாகவே ஆயிடுச்சு. இப்போ நியூ இயருக்கு இந்த கூட்டம்லாம் இப்போ எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து 3 டேட்டு, அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஜனம் இல்லை. இந்த மாதிரியான கோயிலுக்கு போயிட்டு வருவங்க, இந்த மாதிரி அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி போகிறாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி கிறிஸ்டின்ஸு காலி. இப்போ வந்து டூர் மாதிரி வருவங்க, அவங்க பார்த்துட்டு அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் பையனும் எங்கள் வீட்டுக்காரன் நடந்து போயிட்டுருக்கேன். ஹாய், எல்லோரும் நியூ இயர்லாம் நல்லபடியாக கொண்டாடுனீங்களா? எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? இப்போ நான் நியூ இயர் ஃபுல்லாகவே கோயிலே இருந்துகிட்ருக்கேன். அந்த இயர் வந்து கோயிலில் எனக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க.
இந்த இயர் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாமே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். இனிமேல் வந்து அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு கிளம்பிடணும். அதுக்கப்புறம் போகிறப்போ அந்த ஒரு வீடியோ போடுறேன். வச்சு இப்போ உள்ளே போகிறேன். அதனால் வந்துட்டு உள்ளெல்லாம் கேமராலாம் எடுக்கக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வெளியே தான் நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கணும் எல்லாமே. இன்றைக்கி 3ஆம் நாள் சர்ச்சில் இருக்கோம். உள்ள கேமரா எடுக்கக்கூடாது, அதனால் வந்து வெளியிலே எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், உள்ள சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன். கொடிமரம் பார்த்து, அது வேளாங்கண்ணிக்கு கொடிமரத்தை அப்படியே நான் அப்படியே சுற்றிட்டு வர போகிறேன். இது ஃபுல்லாக கொடிமரம். அது அப்படியே நான் சுற்றிட்டே வரேன். நான் பேக்லேயே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு கொடிமரத்தை அப்படியே காமிக்கிறேன். கொடிமரத்தை அப்படியே சுற்றி வரேன். இந்த பக்கம் நான் பேக்லேயே வரேன் உங்களுக்காக வேண்டி. இந்த பேக்கில் நான் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே பாருங்க, எவ்வளோ கயிறுலாம் கட்டியிருக்காங்க. எல்லாம் வேண்டுதல் தான் இது எல்லாமே. இது குழந்தைக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கட்டி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் வேண்டுதல், எல்லாம் கொடிமரமும் எல்லாமே வேண்டுதல். இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3ஆவது நாள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி 1 வந்து கோயிலில் இருந்துகிட்டு இருந்தேன். 2ஆவது நாளே இருந்துகிட்டு இருந்தேன். 3ஆவது நாளே இன்றைக்கி சென்னைக்கு கிளம்புறேன். இன்றைக்கி எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாமே சொல்லிட்டேன். அதுதான் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பொங்கல் தான். அதனால் வந்து நான் 1ஆம் தேதியாக நான் கோயிலே இருந்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் என்ன கடவுளோட திட்டம் அது எப்படின்னு தெரியல. அதனால் இந்த வருஷம் வந்து எல்லாமே கோயிலே நான் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு இப்போ நான் சென்னைக்கு கிளம்புனாலும் அந்த வீடியோவும் போகிற வழியில் அது என்னென்னு அதுவும் நான் போடுறேன். நான் இன்னைக்கு கோயில் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்ப்பா. பாய். சென்னைக்கு திரும்பிட்டு இருக்கோம்ப்பா. கோயில் முடிஞ்சு சென்னைக்கு இப்போ போயிட்டுருக்கேன். தாண்டி போயிட்டுருக்கோம். பார்த்துட்டே போகிறோம். ஹோட்டல் எங்கே இருக்கோன்ட்டு சரி ஹோட்டலில் இருந்தால் போய் சாப்பிட்றதுக்கு போகிறோம். பார்த்துட்டே இருக்கோம். இது வந்து ஹைவே இருக்கிறனால ஹோட்டல் தாண்டி போகணும். தாண்டி போய் நாங்கள் சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி. சிக்கன் 1 கிலோ கழுவி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்தியா கேட்டு, கிளாசிக்கு. இது வந்து நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இது ரைஸ் நம்ம பிரியாணியில் செம்ம நீட்டாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்தியா கேட்டு இது. அதுக்கப்புறம் நெய் வச்சுருக்கேன். தக்காளி இருக்குது, ஒரு எலுமிச்சை பழம், ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி இருக்குது.
அப்புறம் தேவையானது நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணும். நீங்கள் கடலை எண்ணெய்னா கூட கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் இருக்குது. இது வரைக்கும் இப்போ வச்சு இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கலாம். இப்போது ஊர்லேருந்து கோயிலேருந்து இப்போ ஒரு 4 நாள் ஊர்லேயே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாயெல்லாம் நல்லா ஸ்பைஸியாக கொஞ்சம் நல்லா பிரியாணியாக சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கி பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு தான் வந்தோம். நைட் ட்ராவல் தான். அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் 65 போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை காமிக்கிறேன். இப்போது அது மசாலா போட்டு வச்சுருக்கேன். இப்போ 65க்கு இது மசாலா அது ஊறுது. இது ஒரு 1 கிலோ இது ஊறிட்டுருக்குது. அதில் மசாலா போட்டேன். ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் மசாலாலாம் அது எப்படின்ட்டு. இது ஊறட்டும். இது இனிமேல் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இது 1 கிலோவுக்கு நான் வந்து 3/4 கிலோ அரிசி தான் போட போகிறேன். ஏன்னா 1 கிலோவுக்கு 1 கிலோ ரைஸ் போட்டோம்னா அது டேஸ்ட் வந்து கிடைக்காது. அதனால் வந்துட்டு இப்படி தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு தாளிப்பு கொடுத்துட்டோம். இது கோவிலேருந்து வேளாங்கண்ணிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு. அது ஃபேமஸானது ரபிக் ஸ்வீட். போட்டிருக்கீங்களா? வாசல் நாகூர். அங்கே அவங்களோட இது பெரிய கடை. இது எல்லாமே ஒரு இதுவாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு அல்வா எல்லாருக்குமே 1/4 கிலோ அது வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெக்கரேஷன்லாம் இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த குடியில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். அதுவும் வச்சுருவோம். ஊருக்கு போய்ட்டு வந்த பேகுங்க அப்படி இப்படியே இருக்குது. அதுக்கப்புறமெல்லாம் ரெடி பண்ணோம். இப்போ வந்துட்டு பிரியாணி செஞ்சிட்ருக்குறோம். அதில் வந்து என்ன போட்டிருக்கோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல, வெங்காயம் போட்டு இருக்கும், பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பத்திரி எல்லாம் போட்டு அது நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் அது போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் மசாலா போட்டு அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது பிரியாணிக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா வதங்கணுன்னா அதுக்கப்புறம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சுப்பா. காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சோம்பு சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முதல்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பத்திரி அன்னாச்சித்தூள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா, சோம்பு சீரகத்தூள் அது நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கறியை வந்து மசாலா போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. நெய்யும் ஊற்றாச்சு. அதை மசாலா போட்டு இந்த ஊறிட்டுருக்குது. இதில் கூட என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் கரம் மசாலாவும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மசாலா வந்து நல்லா கிரேவி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக போட்டுக்கலாமே, தண்ணி கொதிச்சோம். இப்போ கறியை வந்து ஊற வச்சுட்டு அதை நம்ம கறியை போட்டுக்கணும். கறி நல்லா வெந்து கொஞ்சம் இதுவாக கொஞ்சமாக தண்ணி அதை கழுவி ஊற்றிப்போம். அவ்வளோதான். இந்த கறி நம்ம ஊற வச்சோம்ல அதை வந்து நம்ம கழுவி நம்ம ஊற்றிருப்போம். வேறு ஒன்றும் போடல. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு
நல்லா இப்போ வதங்கணும். இப்போ தயிர் ஊற்றிக்கணும். தக்காளி வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம லெமனும் போடுறோம், அப்புறம் தயிரும் போடுறோம், அப்புறம் வந்து ரொம்ப புளிப்பாயிடும். நல்ல தயிர் வந்து தேவைக்கு மட்டும் நம்ம போட்டு தயிர் ஊற்றியாச்சு. அது தயிர் பச்சடிக்கு நல்லா நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதில் தண்ணி விட்டு அது வெளியில் வரும். அது நல்லா அப்படியே கொஞ்சம் சுண்டோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ராசிக்கு பாஸ்மதி ரைஸு அதை தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அது வந்து நல்ல நீளமாக நல்லா சூப்பராக வரும் அந்த ரைஸ். இது 1க்கு 1.5 வைக்கணும். அந்த கிளாஸுக்கு நல்லா நீளமாக சூப்பராக வரும் ரைஸு. இந்த அரிசி தான் இது 1 கிலோ பாக்கெட்டுக்கு. வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் விடுவோம். அது விடுனா வந்து ஒரு தண்ணியெல்லாம் அதில் நல்லா கொஞ்சம் வரும். வந்தோடனே நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டு அரிசியை ஊற வச்சு நம்ம போட்டு தண்ணி பதையோடுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெமனை பிழிஞ்சிட்டோம். ஊற்றிட்டேன்ப்பா. 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிட்டேன். கறி நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன். அரிசி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்தோன்னா அவள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இப்போ புதினா போட்டுருங்களா? உப்பு முடியும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் அது மேலே போட்டுடலாம். ஏன்னா நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு. லெமன் ஊற்றிருக்கேன், அதுவும் ஊற்றியாச்சு. ரோஸ் வாட்டர் உங்கள் வீட்டில் இருந்தால் ரோஸ் வாட்டர் ஊற்றுங்க, இல்லைன்னா ஒன்றும் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. வீட்டில் இருந்து நான் ஒரு ஸ்பூனு ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதி வருதுங்களா? ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா இப்போ மேலே போட்டாச்சு. தூளா இது. இப்போ தயிர் பச்சடிக்கு என்ன பண்ணுவேன், ஒரு வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து கட் பண்ணிட்டு நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். அது ஒன்று தோல் இருந்தால் ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்கட்டும். அரிசி போட்டுட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. கொதி வந்து நல்லா ஓரளவுக்கு மலர்ந்துருக்கு. இப்போ நம்ம வந்து டம்மு போட்டுக்கலாம். இப்போ சாதம் நல்லா கரெக்டான பாதத்துக்கு டம்மு பாதத்துக்கு நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி, நீங்கள் வந்து குக்கரில் விசில் வேணாலும் விசில் போட்டுக்கோங்க. நான் வந்து டம்மு தான் போட போகிறேன். அதனால் வந்து டம்மு பாதத்துக்கு இதை வந்துடுச்சு. இப்போது கரெக்டான பாதம். இப்போ நம்ம வந்து 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு இப்போ நம்ம டம்மு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் டம்மு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டம் போட்டுருங்க. இப்போ டம்மு போட போகிறேன். அது டம்மு போடுறது என்னென்னு காமிக்கிறேன். தவா முதல்ல வச்சு இப்போ நல்லா திக்கான ஒரு தவா வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு இன்னொரு வெயிட் அதே தவா தான், அது இன்னொரு வெயிட்டை நம்ம வச்சாச்சு. அது ஒரு இப்போது ஹையில் வச்சேன் இல்லையா, ஹையில் வச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் டம்மு போதும். இந்த ஹீட்லேயே அது நல்லா வெந்துடும். ரைஸு நல்லா பளபளன்னு இருக்கும். அவ்வளோதான், டம்மு போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் பார்த்து அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. டம் போட்டு எடுத்தாச்சுப்பா. இப்போ நம்ம வந்து அதை உடச்சி விடலாம் ரைஸை. எப்படி நல்லா நீட்டாக நல்லா பளபளன்னு எடுத்து பாருங்கள். ரைஸு கிளாசிக், இது யூனிட்டு, இந்தியா கேட்டு.
நீங்கள் விசில் போட்டனால அந்த விசில் அது எத்தனை விசில்னு பார்த்து அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து டம்மு போட்டு அதை எடுத்துட்டேன். கரெக்டான பதத்துக்கு நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துடுச்சு. அதில் வந்து சிக்கன் வேகுது 65க்கு. அவன் தட்டில் போட்டுட்டா அவன் தட்டில் போட்டு 65 இப்போ திருப்பி விடலாம். நல்லா வெந்து நல்லா எப்படி ரைஸ் பாருங்க ஒன்று ஓட்டில் அப்படியே பழன்னு எடுத்துக்கலாம். நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துடுச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. போதும் 65 திருப்பி போட்டு ஏதோ 65 நல்லா வந்துடுச்சு. ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த மசாலா சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி போட்டு வருங்க. சாப்பாடு போட்டுருங்க. எந்த ஒரு கலராக இல்லை, வீட்டில் இருக்கிற காஷ்மீர் மிளகாய் தூள் தான். நல்லா சூப்பராக தட்டில் போடுற மாதிரி எப்படி இருக்காங்க ரைஸ்.